ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். ஸோ இந்த மீட்டிங்கில் நீங்கள் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கேளுங்க. எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங் 2025 பற்றி, ஆல் இண்டியா கோட்டா as well as ஸ்டேட் கோட்டா. அதே போல் இந்த கைட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மோஸ்ட்லி எல்லாமே சோல்ட் அவுட். ஒரு 10 கைட்ஸ் மட்டும் இருக்குது. கரெக்டாக 10 காப்பி இருக்குது. அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், அது நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாங்க. டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ரேஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டவுட்டை நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்கலாம். ரேஸ் ஹேண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 21 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. சாய்ஸ் ஸ்பெல்லிங் 22 ஆரம்பிக்குது. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நமக்கு 25th அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வருது. ரேங்க் லிஸ்ட் வரப்ப நம்மளால எக்ஸாக்டா கட் ஆஃப் இது வரைக்கும் கிடைக்கும், சேஃப் ஸ்கோர் சொல்ல முடியும். அப்படி நம்ம சொல்ற சேஃப் ஸ்கோர்ல இருந்து கட் ஆஃப் மார்க் கம்மி ஆகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். திவாகர் சார், டவுட் இருக்குங்களா? ஹலோ எஸ் சார், சொல்லுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க, என்ன டவுட்? ஹலோ. கேக்குதா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. ப்ளீஸ். சார், 420 எடுத்திருக்கேன் எஸ்சி கேட்டகரி. ஓகேப்பா. கவர்மெண்ட் சீட் பாசிபிளா சார்? கவர்மெண்ட் சீட் பாசிபிள்ப்பா. 420 எஸ்சி கேட்டகரிங்கிறப்போ நமக்கு இந்த வருஷம் கவர்மெண்ட் சீட் பாசிபிள்ப்பா. ஓகே சார். ம். ஆல் தி பெஸ்ட். ஆல் இந்தியா கோட்டாலையும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணுங்க, ஸ்டேட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணுங்கப்பா. ம். சரி. சார், டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ சார் இது? சார் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 5000 சார். சார் 2.5 இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட 2.5 இருந்தால் கூட சார்? ஆல் இந்தியா கோட்டாவுக்கு அது வராதுங்க சார். தமிழ்நாடுக்கு தான் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. ஆல் இந்தியா கோட்டால ஓகே. அந்த இன்கம் சர்டிஃபிகேட்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. நம்ம பே பண்ணி தான் ஆகணும் 5500. ஓகே சார். ஓகே, அதில் தேங்க்யூ சார். 5000 ரீஃபண்டபிள் சார். எஸ் சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் சார். ஓகேங்க சார். சசிகலா மேம், லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். எஸ் மேம். சார், நம்மளோட ரிசல்ட் வந்து மோஸ்ட்லி எந்த ஸ்டேட்டோட கொஞ்சம் சிமிலரா வரும் சார்? யூஸ்வலி இயர்லி நீங்க பாக்குறீங்களா சார்? கர்நாடகாவோட சிமிலரா வருமா, இல்ல வந்து எந்த ஸ்டேட்டோட ரிசல்ட்டுக்கு நமக்கு ஒத்து போகும் சார் நம்ம ரிசல்ட்னா பாக்குறது? என்ன கேக்குறீங்க மேடம்? மார்க்குங்களா? ரேங்க்குங்க சார். மேம், யூஸ்வலா ரேங்க் வந்து நம்ம நியர்பை ஸ்டேட் எது கூடயும் ஒத்து போகாதுங்க. நமக்கு வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். கர்நாடகாவை விடவும், கேரளாவை விடவும், ஆந்திர பிரதேசத்தை விடவும் குறைவா இருக்கும். காரணம் என்னன்னா, 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐகே கிணறு இருக்கிறதுனால நமக்கு அவங்கள விட ஓகே கட் ஆஃப் சார். கொஞ்சம் குறைவா தான் வரும். நம்மளதோட நியர்பை ஸ்டேட் எதுவும் ஒத்து போகாதுங்க மேடம். ஓகே சார். ஓகே ஓகே. எஸ் மேம். சரிங்க சார், தேங்க்ஸ். நமக்கு அவங்கள விட கம்மியா தான் இருக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கே, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. என்ன சார் கம்மினாங்க சார்? அதாவது அவங்க மார்க், கட் ஆஃப் மார்க்கை விட நம்ம கவர்மெண்ட் கோட்டா, நம்ம காலேஜஸ்ல கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் குறைவா இருக்கும் நமக்கு. ஓ, சரிங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். எஸ் மேம், எஸ் மேம். செந்தில்வேல், லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார், ரெண்டு டவுட் சார் எனக்கு. சொல்லுங்க சார். அஹ், என் டாக்டர் 558 எடுத்திருக்கு அப்படிங்க சார். சரிங்க ஸ்டேட் சார். கவர்மெண்ட் எந்த காலேஜ் கிடைக்கும்? ஓகே சார். ஒன்று சார். ரெண்டாவது வந்து இப்போ ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து அப்ளை பண்றோம் சார். எஸ் சார். ஓகேவாங்க சார்? எஸ். அதுல வந்து கிடைக்கலனா, அதுல வந்து ஆல் இண்டியா கோட்டால கிடைக்கலனா ஃப்ரீ எக்ஸிட் கொடுக்கணுமா ரவுண்ட் ஒன்ல? சார், ஆக்சுவலி முதல்ல நான் உங்க ரெண்டாவது டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடுறேன் சார். நீங்க அதாவது ஆல் இந்தியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றீங்க. ப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணி அதை ரிசைன் பண்ணினாதான் அதுக்கு பேரு ஃப்ரீ எக்ஸிட். அல்லது சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேரு ஃப்ரீ எக்ஸிட். சீட்டே கிடைக்கலன்னா, கிடைக்காத சீட்ல இருந்து நம்ம வெளியே வர முடியாது. அப்போ ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிற ஒன்றும் தேவையில்லை. நமக்கு சீட்டே கிடைக்கலன்னா நோ இஷ்யூ, நீங்க ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ரவுண்ட் போவீங்க. செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்குள்ள உங்களுக்கு தமிழ்நாட்டில் சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலன்னா ஒன்றும் இஷ்யூ வராது.
ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒன்று, சீட்டு கிடைச்சி நான் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஃபைன் எதுவும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கிடையாது, ஃப்ரீ எக்ஸிட். சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணி அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி நான் ரிசைன் பண்றேன், ஜாயின் பண்ண சீட்டை ரிசைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, ஃப்ரீ எக்ஸிட், ஃபைன் எதுவும் கிடையாது. அதர் than that உங்களுக்கு சீட்டே கிடைக்கலன்னா நோ இஷ்யூ, பிரச்சனையே இல்லை. அப்ப இது ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் இப்ப ஒரு 2 காலேஜ் கொடுக்குறேன் சார், ஜிப்மர் கொடுக்குறேன், சிஎம்சி கொடுக்குறேன், எனக்கு கிடைக்கலன்னா அங்க ஃப்ரீ எக்ஸிட் நான் போக தேவையில்ல சார், வராது இல்லையா, தேவையில்லை இல்லையா? தேவையில்லை சார். இன்னொன்று, சிஎம்சி வந்து நமக்கு ஆல் இண்டியா கோட்டால வராதுங்க. ஓ சரிங்க சார். ஜிப்மர் எய்ம்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோமே, எய்ம்ஸ் நியூ டெல்லியும் ஜிப்மர் புதுச்சேரியும் கொடுக்குறோம்னு வச்சுக்கோமே, அது உங்களுக்கு கிடைக்கல சரிங்க சார். அப்படின்னா, கிடைக்கலன்னா ஆல்ரெடி நீங்க எக்ஸிட் தான். கிடைக்கலன்னா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, எந்த பிரச்சனையும் இல்லை. கிடைச்சி ஜாயின் பண்ணலன்னா தான் அதுக்கு பேரு ஃப்ரீ எக்ஸிட். கிடைக்கலன்னா நோ இஷ்யூ, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் கிடைக்கலன்னா. சரி சார், சரிங்க சார். ஆ சார் 558க்கு என்ன சார் கிடைக்கும்? அது உங்க முதல் டவுட். அது வந்து 25ஆம் தேதி 100% எக்ஸாக்டா நான் உங்களுக்கு சொல்ல முடியும் சார். ஆனா இப்போதைக்கு டென்டேட்டிவா டாப் 10 காலேஜஸ்ல உங்களுக்கு சீட்டு உறுதியா கிடைக்கும். பிசி நல்ல கம்யூனிட்டி சார். பிசி கம்யூனிட்டிக்கு நல்ல கல்லூரியே டாப் 10 காலேஜஸ், திருச்சி, சேலம், அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல டாப் 10 காலேஜஸே கிடைச்சிரும். பட் சென்னை மட்டும் கிடைக்கிறது நம்ம டவுட் தான். MMC ஸ்டான்லி கீழ்பாக் மட்டும் கிடைக்கிறது இப்போதைக்கு டவுட். பட் ஸ்டில் கிடைக்காதுன்னு நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த 25ஆம் தேதி எக்ஸாக்டா தெரியும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம் சார். மகேஷா லைன்ல இருக்கீங்களா? மஹிஷா. தேங்க்யூ சார். வணக்கம் சார், மைசா ஃபாதர் பேசுறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நல்லா உங்களது அப்படின்னு பாத்துருவோம் சார், உங்களது நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்க புக்கும் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ. பாப்பா யூனித்தி 13 சார். எஸ் சார். இது நான் இப்ப 30ஆம் தேதி நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடுறேன் சார். ஓகே. அதுல சாய்ஸ் பில்லிங் அன்னைக்கு கொடுக்குமா மறுநாள் கொடுக்குமா சார்? அன்னைக்கு கொடுத்துலாமா சார்? அன்னைக்கே சாய்ஸ் ஃபில்லிங், ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கே சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் ஆயிடும் சார். சரி சார். அதான் சார் கேட்டேன், பாப்பாவுக்கு ஒரு எந்த காலேஜ் கிடைக்கணும், ஏன்னா பாத்துருங்க சார், உங்களுக்கு ஒரு டாப் 10 கிடைக்காது சார். ஆமா, இப்போதைக்கு அது கிடைக்காதுன்னு தான் சொல்லுவோம். பட் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும், டாப் 10ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆமா சார். 513 சார். கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிரும் சார். அது மட்டும் எந்த கல்லூரி எனக்கு இந்த அப்படிங்கிறது 30ஆம் தேதி 25ஆம் தேதி பண்ணும்போது சொல்லுங்க சார். 30ஆம் தேதி பண்ணும்போது சாய்ஸ் பில்லிங் அன்னைக்கு கொடுத்துடலாம் சார். ஆ 30ஆம் தேதியே சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் சார். 30ஆம் தேதி நீங்க ரைட் சார். 500 ரூபாய் பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சாய்ஸ் அது ஃபில் பண்ணிடுறேன் சார். பண்ணிக்கலாம். நாங்க 25 நீங்க என்ன காலேஜ் கிடைக்குன்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார். எஸ் சார், எஸ் சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ உங்க புக்கெல்லாம் வாங்கிக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ் சார். 25ஆம் தேதி நீங்களே அந்த புக்கை வச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு. ஓகே சார், நான் கால்குலேஷன் போட்டேன் சார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓகேங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுக்கு பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கும் ஹாப்பி. தேங்க்யூ சார். ஹாப்பி சார். தேங்க்யூ சார். எஸ் சார். நித்யா மேம் லைன்ல இருக்கீங்களா? சந்தோஷம் ஆமா சார். குட் ஈவினிங் சார். எஸ் மேம். சார் இப்போ செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்துடுறேன் சார். ஓகே. இப்போ ஒரு காலேஜ் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பனிமலர்ல எடுக்கிறேன் நான். ஆ செகண்ட் ரவுண்ட்ல நான் அதே காலேஜை கவர்மெண்ட் கோட்டாக்கு என்னால ஆஃப் பண்ண முடியுமா? மேம், இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேலம்மாள் எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோமே, ஜாயின் பண்ணிடுறீங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க சார், நான் போய் ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ செகண்ட் ரவுண்டில் என்ன டவுட் கேட்டீங்க மேடம்? அதே காலேஜ் திருப்பி செகண்ட் ரவுண்டில் சேம் மேனேஜ்மெண்ட் கோட்டா கேட்குறீங்களா இல்லை கவர்மெண்ட் கோட்டா இல்ல, கேட்குறீங்களா? கவர்மெண்ட் கோட்டா நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்துட்டு அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுறேன். ஆ செகண்ட் ரவுண்ட்ல அதே காலேஜ்க்கு நான் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்ளை அது பண்ணலாம், மாதிரி செகண்ட் ரவுண்டுக்கு அப்ளை பண்ணலாம், தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் மேடம். சேம் காலேஜ் பண்ணலாமா சார்? சேம் காலேஜ், கோட்டா டிஃப்ரெண்ட். நீங்க சேம் காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம். இதுல ஒரு ஓ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் வேலம்மாள் சொன்னதுனால அதே கண்டினியூ பண்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வேலம்மாள் மேனேஜ்மெண்ட் கோட்டா உங்களுக்கு சீட் கிடைச்சு நீங்க போய் சர்டன் அமௌண்ட்லாம் ஆன்லைன்ல டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிடுவீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சம் ஆன்லைன்ல பே பண்ணிடுவீங்க. தென் ஓகே சார். காலேஜுக்கு போகும்போது காலேஜில் சர்டன் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க.
இப்போ செகண்ட் ரவுண்ட்ல அந்த வேலம்மாள் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் காட்டாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க அங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால படிச்சிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். பட் கவர்மெண்ட் கோட்டா வேலம்மாள் காட்டும், மற்ற காலேஜ் எல்லாம் காட்டும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி அதே காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த கவர்மெண்ட் கோட்டால போய் நீங்க ஜாயின் பண்ணல, சேம் காலேஜ்ல அப்படியே நீங்க ரிசைன் பண்ணி அப்படியே அங்கேயே நீங்க அந்த சர்டிபிகேட்லாம் வாங்கி, ரிசைனேஷன் சொல்லக்கூடாதீங்க, அப்கிரடேஷன் அப்படின்னு சொல்லணும், அதுதான் கரெக்டான டேர்ம். ஸோ அப்படியே சர்டிஃபிகேட் வாங்கி அங்கேயே கட்டும்போது உங்களுக்கு ஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட ஈஸியாக ஆகும். நீங்கள் ஃபீஸை வாங்கி அப்படி அந்த மாதிரி இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டாக்குரிய ஃபீஸ் என்ன அவங்களுக்கு பே பண்ணணுமோ அது பண்ணிட்டு மீதியை உங்களுக்கு செட்டில் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஓகே சார், ஓகே சார். இப்போ அந்த மாதிரி சினாரியோ நடந்திருக்குங்களா சார்? ஐ மீன் இந்த நடந்திருக்கு பாஸ்ட். மேடம், நடந்திருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு. பட் சேம் காலேஜ் நான் ஓகே. சொல்ல முடியாது. பட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டால இருந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போயிருக்காங்க. சேம் காலேஜஸ்ல போன மாதிரி எனக்கு நடக்கல மேடம், அந்த மாதிரி நடக்கல. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃபும் கவர்மெண்ட் கோட்டா கட் ஆஃபும் ஒரு பர்டிகுலர் காலேஜுக்கு பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு பிஎஸ்ஜி காலேஜ் இருக்குன்னா அங்க கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு 500 கட் ஆஃப் மார்க் இருந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 490 485 அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கேட்டகரி பார்க்க மாட்டாங்க. அதனால ஒத்து வராது மேடம் ரெண்டும். ஓகே சார், ஓகே சார். அப்ப ஆனா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் செகண்ட் ரவுண்டுக்கு. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம், அந்த கிடைச்சா ஆப்ஷன். போய்க்கலாம், கிடைச்சா தாராளமா போய்க்கலாம். கோட்டா டிஃப்ரெண்ட் ஓ. தான். அதனால நீங்க தாராளமா ஒரே சேம் காலேஜ்லயே டிஃப்ரெண்ட் கோட்டா சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், கிடைச்சா கண்டிப்பா போய்க்கலாம். ஓகே சார். மார்க் வந்து 453. இப்போ ஆல் இந்தியா கோட்டாக்கு நான் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா சார்? ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போன வருஷம் ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 26,000 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 30,000 ரேங்க் வரைக்கும் போகலாம், நியூ மெடிக்கல் காலேஜஸ் இதெல்லாம் வரதுனால. அதாவது நம்ம ஸ்டேட்டுக்கு நான் ஓகே. சொல்லல, அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் சேர்த்து சொல்றேன், மற்ற ஸ்டேட்டுக்கும் சேர்த்து சொல்றேன். நம்ம ஸ்டேட்டுக்கு புது மெடிக்கல் காலேஜ் வந்து கவர்மெண்ட்ல எதுவும் வரல, சீட் இன்க்ரீஸ் பண்றதை பத்தியும் அஃபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பட் அதர் ஸ்டேட்லலாம் நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் வரும்போது ஆல் இந்தியா கோட்டால சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நல்லவே நிறைய மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே வருது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அதர் ஸ்டேட்ல. அப்போ 15% சீட்ஸ் அதுல இருந்து ஆல் இந்தியா கோட்டா வரதுனால ஆல் இந்தியா கட் ஆஃப் வந்து போன வருஷம் 26,000 இருந்தா இந்த வருஷம் 30,000 ஆல் இந்தியா கோட்டா ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த ரேங்க் தான் பேசும் மேடம், அதுதான். இல்ல அப்ப நான் அப்ளை பண்ண வேண்டாம் இல்லையா சார்? இல்ல நான் கேக்குறேன் அதான். சப்போஸ் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. மேம் அப்ளிகேஷன் போடுறதுங்கிறது போட்டு வைக்கிறது தப்பு கிடையாது. பட் கிடைக்குமா ஓகே. கிடைக்காதாங்கிறதுக்கான பதில் தான் அதே தவிர, நீங்க போடலாமான்னு கேட்டா நான் கண்டிப்பா ஆஸ் அ கவுன்சிலர் ஒரு கைட் பண்ணணும் அப்படின்னா மார்க் குறைஞ்சிருச்சு ரேங்க் இல்லைன்னு அப்ளிகேஷன் போடாதீங்கன்னு சொல்லவே கூடாது, அப்ளிகேஷன் போடுங்க. அதே போல சாய்ஸ் ஃபில்லிங்ல ஓகே. நம்ம வந்து இந்த காலேஜ் கிடைக்கா, நமக்கு எம்எம்சி ரொம்ப பிடிக்கும் ஆனா என் மார்க்குக்கெல்லாம் எம்எம்சி கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு அதை நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல போடாம இருக்கிறதும் தப்பு. ஸோ நமக்கு விருப்பப்பட்ட காலேஜஸ் எல்லாத்தையுமே சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்ம விருப்ப ஆர்டர்ல போடணுமே தவிர ரேங்க் அண்ட் மார்க் எல்லாம் பார்க்கக்கூடாது. அதுதான் கரெக்டான ஓ. கைடன்ஸ் மேடம். அண்ட் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் அப்ளை, யூ ஷுட், அதாவது எப்படி தான் ப்ரொசீஜர் போகுதுங்கிறதையாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் கிடைக்குமா கிடைக்காது ஓகே. இது எல்லாமே ப்ரெடிக்ஷன். 90% ஒத்து போகும், 95% கூட ஒத்து போகும், ஒரு 5% மிராக்கிள் நடக்கலாம். மிராக்கிள் நடக்கலைன்னா நம்ம ஒன்றும், மிராக்கிள்ங்கிறது இட் இஸ் அ வெரி ரேர் திங். அதனால ஓகே அப்ளிகேஷன் சார், ஓகே. போடுங்கன்னு தான் சொல்வேன் நான். ஓகே சார், ஓகே சார். அப்புறம் அதர் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் பத்தி ஒன்றும் பெருசா இங்க இது தெரியல. அந்த பத்தி ஏதாவது வீடியோ போட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். மேம் அதர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே சொல்றேன் நான், நம்ம தமிழ்நாடு கட் ஆஃபை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் கட் ஆஃபை விட அங்கே ஜாஸ்தியாக தான் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு நாகப்பட்டினம், நீலகிரி, இதோட கட் ஆஃப் ஓ. தான் இத்தனை வருஷத்துலயுமே. அதாவது நாகப்பட்டினம் நீலகிரி ரீசெண்டா ஆரம்பிச்சாங்க 22 அந்த மாதிரி. அது ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம ஸ்டேட் தான் ஓவரால் இந்தியால கட் ஆஃப்ல கடைசியா இருக்கு. ஓகே சார், அப்ப ஓகே அதர் சார். ஸ்டேட்டை பார்த்து என்ன பிரயோஜனம், இன்க்ளூடிங் ஹிமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர் இதெல்லாம் சேர்த்தா கூட நாகப்பட்டினமும் ஓகே சார். இதுவும் தான் கடைசியா இருக்கு. சம்டைம்ஸ் அந்த தெலுங்கானால ஆரம்பிச்ச புது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சம்டைம்ஸ் ஒரு சில ரவுண்ட்ல கடைசியில இருக்கு. பட் அல்டிமேட்டா ஸ்ட்ரே வேகன்சில பார்க்கும்போது நாகப்பட்டினம் இருக்கும், இல்லைன்னா நீலகிரி இருக்கும் ஓவரால் கட் ஆஃப்ல கடைசி காலேஜ்ல. ஓகேங்க சார். அப்பனா இது மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் நம்ம ஸ்டேட் இதை மட்டும். எஸ் மேம், எஸ் மேம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் மேம். கவிதா மேம் லைன்ல இருக்கீங்களா? கவிதா மேம், கவிதா மேம் லைன்ல இருக்கீங்களா? சார் கேக்குதா?
கேக்குது, சொல்லுங்க மேம். இல்ல சார், இப்ப நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஒன்ல ஒரு கவர்மெண்ட் நம்ம லைவா தான் போய் அங்க ஜாயின் பண்ணணுமா? மேம் மைக்கு கிட்ட பேசுங்க மேடம், ஃபோன் மைக்கு கிட்ட பேசினாதான் கேட்கும் மேடம். கேக்குதா சார்? இப்ப கேக்குது, சொல்லுங்க மேம். அதான் சார், கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைச்சிச்சுன்னா நம்ம அடுத்த காலேஜ்ல போய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்றோம்னா நம்ம லைவா தான் அந்த காலேஜ்ல போய் எல்லா சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போய் லைவா ஜாயின் பண்ணணும். கண்டிப்பா ஸ்டூடெண்ட்டும் ஸ்டூடெண்டோட பேரண்ட்டோ இல்ல கார்டியனோ கம்பல்சரி போயே ஆகணும். பிசிக்கலா போய் ரிப்போர்ட் ஓ, பண்ணணும். போய் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்ப செகண்ட் கண்டிப்பா. ரவுண்ட்ல வேற காலேஜ் கிடைக்குதுன்னா அப்புறம் அங்க ஜாயின் பண்ணிட்டு திருப்பி சர்டிஃபிகேட் எப்ப சார் கொடுப்பாங்க? செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு காலேஜ் ரீஅலாட் ஆனிச்சுன்னா அந்த ரீஅலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துட்டு போய் காமிக்கும் போது உடனே கொடுத்துருவாங்க. உடனே கொடுத்துருவாங்க. டைமிங் இருக்கும் சர்டிஃபிகேட் வாங்கி போய் ப்ரொடியூஸ் பண்றது? 6 நாள் டைம் கொடுப்பாங்க மேடம். ஓ, அதுக்குள்ளே நமக்கு கிடைச்சிடும். கிடைச்சிடும். ஓகே 6 சார். மேம் 6 டேஸ். உங்களுக்கு இன்னைக்கு ரீஅலாட்மெண்ட் ஆர்டர் வருதுன்னு வச்சுங்களேன் செகண்ட் ரவுண்டுக்கு, ஆ நாளைக்கு போய் ஆ காலேஜ்ல கேட்டாலும் கொடுத்துருவாங்க. யூஸ்வலா சாட்டர்டே சண்டே ஒர்க்கிங் டேயா இருக்கும் கவுன்சிலிங் டயத்துல. ஓகே சார். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு நாள்லயே கிடைச்சிடும். நீங்க ஒரு நாள்ல வாங்கிட்டு, ஆனா பணத்தை ரிட்டர்ன் பண்றதுக்கு மற்ற ப்ரொசீஜருக்கு அவங்க தே மே ஆஸ்க் 1 வீக் டைம், 10 days டைம். பட் ஆனா சர்டிபிகேட் உடனே ஓகே கையில ஹேண்ட் ஓவர் பண்ணணுங்கிறது ரூல்ஸ். ஸோ நீங்க அந்த நாள் அடுத்த நாளே போய் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு பக்கத்து டிஸ்ட்ரிக்டா இருந்தா உடனே நீங்க அன்னைக்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்த நாள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. வேற ஒன்று. எஸ் தேங்க்யூ. மேம், எஸ் மேம், வெல்கம் மேம். சசிகலா மேம் லைன்ல இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க மேடம். சசிகலா மேம். எஸ் சார் எஸ் சார் மேம். இப்போ பிஎஸ்சி வந்துங்க சார் டீம்ட் யூனிவர்சிட்டி ஆகும்னு சொல்றாங்க சார். ஏதாவது ஐடியா இருக்காங்க சார் உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது? மேம் ஒரு காலேஜ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா மாறாது, பட் மேபி அவங்க டீம்டு யூனிவர்சிட்டிக்கு தனியா பெர்மிஷன் வாங்கி ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து நம்ம சேர்ந்தோம்னா நமக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா சார்? டீம்ட் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க சப்போஸ் செகண்ட் இயர்ல வந்து அது டீம்ட் யூனிவர்சிட்டி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சார். நெக்ஸ்ட் இயர்ல இந்த இயர்ல நம்ம ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் அப்போ வந்து சர்டிபிகேட்ஸ்லாம் நமக்கு டீம்ட் யூனிவர்சிட்டில இருந்து தான் வர மாதிரி இருக்குங்களா சார், இல்ல எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மாதிரி? நீங்க எந்த வருஷம் ஜாயின் பண்றீங்களோ அந்த வருஷம் அந்த அப்ப இந்த காலேஜோட இயர் ஸ்டேட்டஸ். பிஎஸ்சில சேர்த்தணும், இந்த வருஷம் பிஎஸ்சில சேர்த்தணும் சார், நெக்ஸ்ட் இயர் டீம்ட் யூனிவர்சிட்டி ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் மேடம், எந்த வருஷம் நீங்க வந்து நீங்க எந்த பர்டிகுலர் இயர்ல காலேஜ், எனி காலேஜ் நீங்க சேர்றீங்களோ அந்த ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும். நெக்ஸ்ட் இயர் மாறுது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஸ்டேட்டஸ் அவங்க முடிக்கும் போது. அப்போ நெக்ஸ்ட் இயர்ல வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஹவுஸ் சர்ஜன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே தான் அவங்க அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து இந்த வருஷம் சேர்ந்தா இந்த வருஷம் நம்ம யூனிவர்சிட்டி படிதான் வரும், அவங்களோட டீம் அதுதான் யூனிவர்சிட்டி ஃபைனல் வராது. இயர் முடிகிற வரைக்கும், இன்க்ளூடிங் ஃபீஸ் முதற்கொண்டு எதுவுமே சர்டிபிகேட்ஸ் மாறாது. எல்லாமே. எதுவுமே மாறாது. ஓகே ஓகே. ஆனா சரிங்க சார். டீம்டு ஓகே. யூனிவர்சிட்டியா மாறுமா இல்ல டீம்டு யூனிவர்சிட்டியா அவங்க புதுசா கொண்டு வராங்களா, இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. புதுசா டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தா காலேஜ் பாட்டுக்கு இருக்கும், டீம்டு யூனிவர்சிட்டி தனியா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கு, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்ல ஓகே பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு. அது போல ஓகே. பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜுங்கிறது இட் வில் கண்டினியூ ஆஸ் இட் இஸ், அண்ட் பிஎஸ்ஜி டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறது தனியா வரும். அதாவது திஸ் இஸ் 250 சீட்ஸ் வித் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் அண்டர் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிங்கிற ஒன்று போய்கிட்டு இருக்கோம். பிஎஸ்ஜி டீம்டு சரிங்க சார். யூனிவர்சிட்டி எம்சிசி ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்ல வரப்போகுது. அது தனி இன்ஸ்டிடியூட்டா ஆரம்பிப்பாங்களா இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஓ. இப்போ ம். பிஎஸ்ஜிலேயே காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ்னு 2 கேம்பஸ் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஎஸ்ஜிக்கு. அது ஒண்ணு வந்து அண்ணா ஆமாங்க. யூனிவர்சிட்டி கீழே வருது. ஸோ அது போலதான் ஒண்ணு இருக்குன்னா இன்னொன்னு வருதுன்னு சொல்றது ம். இருக்கிறத கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க, இன்னொன்னு புதுசா தான் வரும். ஓ. எஸ் சரிங்க சார். மேடம், ஓகே இது ஓகே. வரைக்கும் அப்படிதான் மேடம் சரி. நடந்திருக்கு, இன்க்ளூடிங் தனலட்சுமி ஓகே ஸ்ரீனிவாசனே சார். நீங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். ஏன்னா தனலட்சுமி சரிங்க சார். ஸ்ரீனிவாசன் பிரைவேட் யூனிவர்சிட்டி வரதுக்கு முன்னாடியே தனலட்சுமி இன்ஜினியரிங், சாரி, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அவங்க கன்வெர்ட் பண்ணலையே, புதுசா ஒரு யூனிவர்சிட்டி தான் ஆரம்பிச்சாங்க, ஒரு விங்கே புதுசா ஓ. ஆரம்பிச்சாங்க. சரிங்க சார். ஓகே ஓகே. அதனால இப்போ சரிங்க. இருக்கிறது கன்வெர்ட் ஆகாது. காலேஜ்னா காலேஜா ம் தான் ம். இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறது தனி கேம்பஸ், தனி அட்மினிஸ்ட்ரேஷன், தனி ப்ரொசீஜரோட தனியா வரும். இது கண்டினியூவா ஈவன் அடுத்த வருஷம் கூட பிஎஸ்ஜி காலேஜா தான் இருக்கும். இங்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் இருக்கும். ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். அப்கோர்ஸ் அவங்க டீம்டு சார் ஒரு யூனிவர்சிட்டி டவுட். வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கும் இந்த காலேஜுக்கும் ஓகே எந்த சம்பந்தமும் இருக்காது மேடம். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார். வெல்கம் மேம். சார் ஒரு டவுட். சொல்லுங்க சார். சார் சையத் சார் இது வந்து
நம்ம செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் இந்த வருஷம் அப்கிரேடேஷன் கொடுத்துருக்காங்கல்ல சார்? செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் அப்கிரேடேஷன் இருக்கு சார். இப்போ தேர்ட் ரவுண்ட்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டு கிடைக்குது, நான் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அப்கிரேடேஷன் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்போ செகண்ட் ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்றேன். செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட் அலாட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போயிட்டு நான் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு இங்க வந்து கொடுக்குறேன், இங்க இந்த காலேஜ்ல கொடுக்குறேன். அப்ப இந்த காலேஜில் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு அப்கிரேடேஷன் கொடுத்து அடுத்ததுக்கு நான் எடுக்கலாம். எடுத்துட்டு ரெண்டாவதா தேர்ட் ரவுண்ட்ல கிடைச்சிச்சுன்னா தேர்ட் ரவுண்ட் கிடைச்சுன்னா அந்த அந்த இடத்துல போய் சர்டிஃபிகேட் திருப்பி வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணணும். அப்படிதானே சார்? ஆமாங்க சார். நமக்கு அப்ப அந்த பைசா அப்ப வந்து பைசா கொடுப்பாங்களா சார்? எவ்வளவு லேட் ஆகும்? மூணுக்குமே பைசா கொடுக்கணும்னா ரொம்ப 15 days 10 days எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அப்ப அது உள்ள டைம் இருக்குமா தெரியல ரீஃபண்ட் அவங்க ரீஃபண்ட் பண்றதுக்கு. சார் இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கப் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுமா? இல்ல சார், டியூஷன் ஃபீஸை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம் சார். நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா 15 லட்சம் ஆன்லைன்ல பே பண்றீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு அதே ஃபீஸ் தான் அட்ஜஸ்ட் ஆகும். டியூஷன் ஃபீஸை நீங்க ரெடி பண்ண வேண்டாம். ஓகே ஓகே. நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் தானே சார் கேக்குறீங்க? ஆமா 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 சார். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு நமக்கு பயம் இல்லைங்க சார். ஃபர்ஸ்ட் ரவுண்டு டியூஷன் ஃபீஸ் நீங்க ஆன்லைன்ல பே பண்றதே அடுத்தடுத்த ரவுண்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டே போயிடும். ஓகே ஓகே. நீங்க திருப்பி ஃபர்ஸ்ட்க்கு அப்கிரேட் போலாம், செகண்டுக்கு அப்கிரேட் போலாம், செகண்ட் கிடைச்சு மறுபடியும் அப்கிரேஷன் வேணா போலாம். இந்த இடத்துல காலேஜ்ல போய் நீங்க ரொம்ப கணிசமா கம்மியான அமௌண்ட் தான் பே பண்ணுவீங்க, 2 லட்சத்துக்குள்ள தான் பே பண்ணுவீங்க. அதை ரீஃபண்ட் வாங்குறதுக்கு 10 days டைம் கொடுப்பாங்க. திருப்பி நீங்க இன்னொரு காலேஜ்ல கிடைச்சிருக்கும் பிரைவேட் காலேஜ்ல, அங்க போய் 2 லட்சம் பே பண்ணதுக்கு மட்டும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 10 daysல இவன் கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் காலேஜ்ல. தேர்ட் ரவுண்டுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ண வேண்டாம். அந்த ஃபர்ஸ்ட் காலேஜ்ல இருந்து கொடுத்தது நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கனாலே தேர்ட் ரவுண்ட்ல அப்கிரேட் ஆனிச்சுன்னா இந்த செகண்ட் காலேஜ் கொடுக்குற வரைக்கும்ல இதை வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கையில ஒரு 5 லட்சம் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டானா 15 lakhs ஆன்லைன்ல பே பண்றது போக கையில ஒரு 5 lakhs இருந்தா 3 ரவுண்டுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஓகே சார். ஆல் இந்தியா அந்த 5000 கட்டுறோம்ல அது வந்து ரீஃபண்டபிளா சார்? ரீஃபண்டபிள் சார். ஆனா ஜனவரி மாசம் தான் வரும், டிசம்பர் ஜனவரியில தான் ரீஃபண்ட் ஆகும் அந்த 5000. இல்ல 450 தான் பையன். ஆல் இந்தியால கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஒரு என்ட்ரி பண்ணி சும்மா ஒரு இதுக்காக பார்க்கலாம். டீம் நமக்கு இங்க கிடைச்சிருங்கிறதுனால டீம்டும் போகணும். டீம்டும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேற ஏத்திட்டாங்க. இவங்க ஏத்தினோம்னா அவங்களும் ஏத்திட்டாங்க. எல்லா தமிழ்நாட்டுல தான் இருக்கிறதே ரொம்ப ஒஸ்டா வாங்குறாங்க. ஓப்பனா சொல்ல போனா டீம்டு யூனிவர்சிட்டி ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் டவுட். தேங்க்யூ. 450 என்ன சார் டீம் இது கிடைச்சிருமா சார்? நமக்கு ஏற்கனவே பேசணும் போன்ல. இந்த கிடைக்கும் சார். மேனேஜ்மெண்ட் கோட்டா தமிழ்நாட்டுல உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேங்க சார், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி கிடைச்சா அங்க தமிழ்நாடு மாதிரி ஆன்லைன்ல டியூஷன் ஃபீஸ் பே பண்ண மாட்டோம். நேர்ல காலேஜ்ல தான் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுவோம். அங்கதான் நீங்க சொல்ற இஷ்யூ வரும். செகண்ட் ரவுண்ட்ல இன்னொரு டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்குதுன்னா நீங்க இன்னொரு 25 லட்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போகணும். இவங்க ரிட்டர்ன் பண்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அங்கதான் இந்த மாதிரி டியூஷன் ஃபீஸ் லம்பா நிறைய தேவைப்படும். டீம்டு யூனிவர்சிட்டி டு டீம்டு யூனிவர்சிட்டி ஆல் இண்டியா கோட்டால. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அந்த இஷ்யூ வராது. ஏன்னா ஆன்லைன்ல நம்ம டியூஷன் ஃபீஸ் பே பண்றதுனால செகண்ட் ரவுண்டுக்கு அப்படியே அவங்க எடுத்துப்பாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க ரீஅலாட்மெண்ட் வாங்கும்போது டியூஷன் ஃபீஸ் பே பண்ணவே தேவை இருக்காது. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. நமக்கு இது பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்குமா சார்? 450 1,22,287. சான்சஸ் இருக்குங்க சார். நமக்கு 25ஆம் தேதி 100% கன்ஃபார்மா சொல்லலாம் சார். 25 தான் தெரியும். ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும். எஸ் சார். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. வெல்கம் சார். வெல்கம் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க மேம். சசிகலா. குட் ஈவினிங் சார். 385 ஸ்கோருக்கு கவுன்சிலிங் ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு என்னங்க சார் அப்ளை பண்ணலாம்? டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் அப்ளை பண்ணலாமா இல்ல என்ன மாதிரிங்க சார்? மேம் ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலே நம்ம கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு நம்ம எலிஜிபிள் தான். ஓகே. பட் சீட் கிடைக்கிறதுங்கிறது கவர்மெண்ட்ல சீட் கிடைக்கிறது சிரமம். பட் டீம்டு யூனிவர்சிட்டினா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைக்கும். பட் டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும்தான் நம்ம எலிஜிபிள்னு கிடையாது. நம்ம எலிஜிபிள் டு ஆல் கைண்ட் ஆஃப் சீட்ஸ், எம்பிபிஎஸ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே. பிரைவேட் வித் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்க சான்சஸ் இல்லைங்களா சார்? பிரைவேட் கவர்மெண்ட் கோட்டாங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல மட்டும்தான் மேடம் வரும். டீம்டு யூனிவர்சிட்டியில வராது. சாரி, எம்சிசில வராது. ஓகே ஓகே சார். இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்ல பிடிஎஸ்க்கு வந்து இந்த ஸ்கோருக்கு கிடைக்குமாங்க சார்? பிரைவேட் வித் கவர்மெண்ட் கோட்டா. பிடிஎஸ் வந்து கவர்மெண்ட்ல சாரி கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும் மேடம். பிடிஎஸ் தமிழ்நாட்டுல சாய்ஸ் ஃபில்லிங்ல சார் பண்றது
சாய்ஸ் டாப் ஃபில்லிங்ல 3ல இல்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க முதல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 63 போட்டுடுங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. அதுக்கப்புறம் பிடிஎஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஓகேங்க. பிடிஎஸ்ல அந்த டாப்ல என்னங்க சார் ஃபில் பண்றது? கொஞ்சம் பிரைவேட் வித் கவர்மெண்ட் காலேஜ்னா எந்த காலேஜ் சார் ஃபில் பண்றது? மேம் ராமகிருஷ்ணா தான் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்பி ஜாயின் பண்ற கல்லூரியா இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறது. ஓகே சார். அதுக்கப்புறம் தாகூர் நல்லா இருக்கு, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர், ஆஹ், கற்பக விநாயகாவதும் டென்டல் இருக்கு. செட்டிநாடு தனலட்சுமி அந்த செட்டிநாடு நல்லா இருக்கும். செட்டிநாடு நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல தான் டென்டல் வரும். அதுக்கப்புறம் தாகூர் சொல்லிட்டேன். அப்புறம் ஆதிபராசக்தி நல்லா இருக்கும் மேடம், மேல்மருவத்தூர்ல இருக்காங்க. ஓகே சார். தேங்க்யூ. வெல்கம் மேம். குட் ஈவினிங் சார். சஞ்சய் பாலாஜி சொல்லுங்க மேம். எஸ் மேம். குட் ஈவினிங் சார். ஈவினிங் மேம். சார் உங்க புக் அந்த இது வாங்கினேங்க சார், ரேங்க் அந்த இதெல்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா, அந்த புக் நான் வாங்கினேன், ரேங்க் ப்ரிடிக்ஷன் புக்கு. எஸ் ஸோ மேம். இப்போ 25th ரிசல்ட் வந்தோன்னா அந்த இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இல்லைங்க சார். எக்ஸாக்டா 23 ரேங்கிங் பார்க்கும்போது 24 ரேங்கிங் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வருது. இல்ல மேம். அதான் சரி, எப்படி நம்ம எந்த ரேங்கிங் மாதிரி எடுத்துக்கலாம், எப்படி கம்யூனிட்டி ரேங்க் ரெஃபரன்ஸா? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் மேடம். 23ல கொஞ்சம் சீட்ஸ் வந்து பிரைவேட் காலேஜஸ்ல கம்மி சரிங்க சார். இருக்கும். 24ல பிரைவேட் காலேஜ்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். சரிங்க மோஸ்ட்லி சார். இல்லை 24 கவர்மெண்ட் ஒத்து காலேஜ் தான் நான் கேட்குறேங்க. கவர்மெண்ட் காலேஜுமே 20 24 ஒத்து போகும் மேடம். சரி சரிங்க அதாவது சார். ஸ்டேட் 22 கோட்டா ரேங்க். 21க்கு முன்னாடி காலேஜ் கம்மியா இருந்துச்சு கவர்மெண்ட் காலேஜ். ஸோ எஸ் அதுக்கப்புறம் வரும்போது 22 23 அதெல்லாம் வரும்போது 22 23க்கே 24 நல்லா மாறி இருக்குங்க. ஸோ அப்போ இந்த வருஷம் அதே மாதிரி மாறுமா, இல்லை அதையே நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாமா? மேம் மோஸ்ட்லி அதை ரெஃபரன்ஸா நம்ம எடுத்துக்கலாம். 2024 ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம் மேம். இன்னொன்று ஓகேங்க மேம், இங்க சார். வந்து ரேங்க் மாறுறது எதை வச்சு அப்படின்னா 23க்கும் 24க்கும் ஏன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கே ஈவன் சேம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருந்தப்பவே மாற்றம் வந்திருக்கு. இதுல கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 கிரைட்டீரியா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இந்தியா கோட்டால போய் ஜாயின் பண்ணாங்க. ஆல் இந்தியா ம் கோட்டால ம் அதிகமா ஜாயின் பண்ணா இங்க ரேங்க் பின்னாடி தள்ளி வரும் மேடம். அண்ட் நமக்கு பிசிக்கலி ம் ம் சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன வருஷம் வந்து 212 சீட்டுக்கு வெறும் 60 பேர் தான் சேர்ந்திருக்காங்க. மீதி 150 சீட்டு கிட்ட திருப்பி ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ம் ம் தான் நமக்கு வந்து அந்த ரேங்க்ல சேஞ்சஸ் வர்றதுக்கு காரணமா இருக்கிறது. ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் ஈவன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சேம் நம்பர் ஆஃப் சீட்ஸுக்கு. ஸோ இந்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஆல் இந்தியா கோட்டால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா மேபி நமக்கு ஃப்ளக்சுவேஷன் வரலாம். போன வருஷம் அதான் அந்த ஆல் இந்தியா கோட்டால எத்தனை பேர் போறாங்கங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் இப்போ ப்ராப்ளம் மேடம். ம் ம் அது ஏன்னா இந்த வாட்டி வந்து எல்லா இதுலயும் கொஞ்சம் கஷ்டம், மார்க்லாம் கம்மியா எடுத்துங்க. நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க சார். அது நான் ஃபீல் பண்றது மார்க் கரெக்டுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். மார்க் விஷயம் கிடையாது, ரேங்க் ஆ ஆ தான் விஷயம். மார்க் வில் டிஃபர். ம் ம் அதே போல இன்னும் நமக்கு அது வந்து எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடுல பெட்டரா எடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம வந்து தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தா தான் தெரியும். ஏன்னா இப்போ ம் ம் சரி நம்ம சரி ஸ்டூடெண்ட் வந்து இப்போ 1,70,70,000 ரேங்க்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்னா 1,00,000 ம் நம்மளோட ஆல் இந்தியா கோட்டா ரேங்க் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஒரு அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை ம் பேர் ம் வந்து ஆல் இந்தியா கோட்டா ரேங்க்ல தமிழ்நாட்டுல 1,70,000 ரேங்க்குள்ள இருக்காங்க தமிழ்நாட்டுக்காரங்கிறது யாருக்கும் தெரியாது. கரெக்டுங்க சார். அதனால நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் வந்தாதான் நம்ம கரெக்டா சொல்ல முடியும். அதே ம் போல ம் ஆல் இந்தியா ரேங்க் வந்து சேஞ்ச் ஆகும் மேபி. பட் ஸ்டேட் கோட்டாவுக்கு ம் ம் போட்டிருக்க கம்யூனிட்டி ரேங்க் வந்து மோஸ்ட்லி மாறாது. அந்த சீட்ஸ் அப்படியே தானே மேடம் சரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதனால ஆமா ஆமாங்க சார். அப்புறம் வந்துங்க சார், இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நமக்கு ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் காலேஜ் தான் சொல்றேன், ஃபுல்லா கவர்மெண்ட் பத்தி தான். எஸ் இப்போ நம்ம அங்க போகும்போது நம்ம ஜஸ்ட் காலேஜ் ஃபீஸ் நம்ம ஆன்லைன்ல கட்டிடுறோங்க சார். நம்ம ஹாஸ்டல் அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எடுத்தாகணுங்களா, இல்ல கண்டிப்பா அப்கிரேடேஷன் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது நம்ம செகண்ட் ரவுண்ட்ல போற காலேஜ்ல நம்ம போய் ஹாஸ்டல் போட்டுக்கலாமா? அப்போ இல்ல ஹாஸ்டல் நம்ம லேட்டரா கட்டினா நம்ம ஹாஸ்டல் கிடைக்குமா, இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கட்டணுங்களா? ஹாஸ்டல்லாம் தாராளமா கிடைக்கும் மேடம். ஏன்னா எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் ஓகேங்க. இனஃப் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் போறவங்க சரிங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேணும், செகண்ட் ஃப்ளோர் வேணும், கிரவுண்ட் ஃப்ளோர் வேணும். அந்த ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கிறது, ரூம் சேஞ்ச் பண்ணிக்கிறது, ரூம் போய் டாய்லெட் ம் ம் பக்கத்துல ரூம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரல அப்படின்னா கொஞ்சம் தள்ளி ரூம் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆ ஆ சலுகைகள் முதல்ல ஆனா போறவங்க இப்பயே ரூம்ல அலோகேட் பண்ணிடுவாங்களாங்க சார்? இப்பயே இப்ப இல்ல போகும்போதே அலோகேட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி? அப்படியே இல்ல இல்லைங்க.
அது காலேஜ் டு காலேஜ் மாறுது மேடம். சில காலேஜுக்கு அப்படி பண்ணுவாங்க, சில காலேஜுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் ஹாஸ்டல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மோஸ்ட்லி அலாட் பண்ண மாட்டாங்க. அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. சரி சரிங்க சார். அப்ப நம்ம செகண்ட் மோஸ்ட்லி ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இன்கேஸ் ரவுண்ட் அப்கிரேடேஷன் கிடைச்சா செகண்ட் ரவுண்ட்ல நம்ம போய் இது பண்ணிக்கலாம் இல்லைங்களா? பண்ணிக்கலாம். அதுக்குன்னு அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்க சார். இப்போ ஆனா செகண்ட் ரவுண்ட்ல தான் கொஞ்சம் மேசிவான நமக்கு ரீஅலாட்மெண்ட் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து நல்லா இருக்கும் இல்லைங்களா மூவ்மெண்ட்? தேர்ட் செகண்ட் ரவுண்ட ரவுண்ட் காட்டிலும். மூவ்மெண்ட் இருக்கும் மேடம். காரணம் ம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்கும் செகண்ட் ரவுண்ட்ல. நிறைய பேர் ஆல் இந்தியா ம் ம். கோட்டாலாம் கிடைச்சு போவாங்க. அவங்களுக்கு பெட்டர் அதாங்க. காலேஜ் கிடைச்சதுன்னு போவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல மூவ்மெண்ட் இருக்கும். தேர்ட் ரவுண்ட்ல தான் மூவ்மெண்ட் அப்படியே ரொம்ப டவுனா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். சரி சரிங்க சார். எனக்கு இது காலேஜ் ரிவ்யூஸ் அந்த சாய்ஸ் ஆர்டர் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவீங்களாங்க சார் நீங்க வந்துட்டு அது இப்போ இந்த ப்ரிப்பேர் மீட்டிங்ல? பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நான் அது கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிஎஃபா இன்னைக்கு நாளைக்குள்ள போட்டுருவேன் மேடம். நான் சண்டே நாளைக்கு போடலாம். சரிங்க சார். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். பார்த்தேன் வந்துட்டு மேடம். ஆனால் பிஸியாக இருந்தீங்க பார்க்கல என்னன்னு தெரியலங்க. இல்ல பார்த்தேன் ரிவ்யூ மேடம், மெசேஜ் கொஞ்சம் அதை பற்றின ரிவ்யூஸ் எதாவது கிடைச்சாலும் பெட்டரா இருக்குங்க சார். கண்டிப்பா மேடம். நான் சரிங்க சார். கவர்மெண்ட் காலேஜ் தான் கேட்குறேன். எஸ் மேம், எஸ் மேம், ஷேர் பண்றேன் மேடம். ஃபெசிலிட்டிஸ் வைஸ் ஸ்டூடெண்ட் சாய்ஸ் வைஸ் நீங்கள் கொஞ்சம் கணிச்சிங்க சார். ஓகேங்க ஷூர் சார். மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சார் சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் 385க்கு கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ்ல தமிழ்நாடு கவுன்சிலிங்ல கிடைக்குமாங்க சார்? பிசியாங்க மேடம். எம்பிபிஎஸ் பிசி ஓபிசிங்க சார். சான்ஸ் ரொம்ப குறைவு மேடம். அப்படியாங்க சார். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் இல்லைங்க சார்? மேம் சீட் கம்மியாக தான் இருக்கும் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாம் ஃபில் ஆகிடும். செகண்ட் ரவுண்டில் வேகன்சி வந்தால் இருக்கும், அந்த மாதிரி தான் மேடம். இல்லைன்னா ஏதாவது சீட் அப்படியாங்க ஆட் பண்ணாங்கன்னா வரும், அவ்வளோதான். அதான் மேம். அப்படியாங்க சார். அப்படிங்க. ஓகேங்க சார். ஓகே. எஸ் மேம். கிறிஷிவ் கிறிஷிவ் ஹலோ சார். கிறிஷிவ் லைனில் இருக்கீங்களா? சார் நான் சையது பேசுறேன். சொல்லுங்கப்பா, என்னப்பா டவுட்டு? சார் இப்போ வந்து சர்டைன் காலேஜில் போயிட்டு அட்மிஷன் ஃபீஸ் கட்டும்போது இப்போ 2 lakhs கட்டணும் சார், மொத்தமாக சேர்த்து அட்மிஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து. ஆமாப்பா. எந்த காலேஜ்? அடுத்த இதில் பிரைவேட் காலேஜ்லையா? ப்ரைவேட் காலேஜில் சார். எஸ்ப்பா. சப்போஸ் தனலட்சுமின்னு வச்சுங்களேன் சார். அதில் வந்து 2 lakhs பே பண்ணிட்டு அடுத்த இதில் அப்கிரேடேஷன் கிடச்சி பிஎஸ்சி கிடைக்குது சார். இப்போ இந்த ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும்ல சார்? இந்த 2 lakhs. ஆமா, டியூஷன் ஃபீஸ் மட்டும். அதில் ஏதாவது சார்ஜஸ் வந்து ஃபைன் பண்ணுவாங்களா சார்? அதில் ஃபைன் பண்ண மாட்டாங்கப்பா. ஃபைன்ங்கிற ஒன்று கிடையாதுப்பா. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்குலாம் ஃபைனே கிடையாது. அவங்க எதுவுமே ஃபைன் பண்ண மாட்டாங்க. டிரான்சாக்ஷன் சார்ஜ் அது இதுன்னு சொல்லி மேபி 10,000 அந்த மாதிரி, 5,000 10,000 அந்த மாதிரி கேட்கலாம். அது கொடுத்து தான் ஆகணும். மற்றபடி வேற எந்த சார்ஜ்? டீம்டு யூனிவர்சிட்டி அதே மாதிரி 25 lakhs கட்டுறோம்ல சார்? ஆமாப்பா. அதுவும் டோட்டலா அப்படியே ரீஃபண்ட் பண்ணுவாங்களா இல்ல அதுலயும் ஏதாவது சார்ஜஸ் இருக்குமா சார்? அது 50,000 வரைக்குமே பிடிப்பாங்கப்பா. ஓகே சார். வேற சார்ஜஸ் இருக்காது. அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் தான் அது சம்திங் அவங்க சொல்லிட்டு அந்த 50,000 வரைக்கும் பிடிக்கலாம் டீம்டு யூனிவர்சிட்டியில. ஓகே சார். தேங்க்யூ சார். வெல்கம். ஹலோ கிறிஷிவ் லைன்ல இருக்கீங்களா? ஆ சார், எனக்கு ஒரு டவுட். இப்போ ஆல் இண்டியா கோட்டால வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இப்போ என் பையனுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செட்டிநாடே வச்சுக்கோங்களேன். அது போய் நான் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறம் தமிழ்நாடு கவுன்சிலிங்ல வந்து தேர்ட் ரவுண்ட்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜ்ல கிடைக்குதுன்னா போய் ஜாயின் பண்ண முடியுமா சார்? முடியாது மேம். காரணம் என்னன்னா, இப்போ நீங்க ஆல் இந்தியா கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜாயின் பண்றீங்க. அந்த சீட்டை ரிசைன் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த லாஸ்ட் டேட் மோஸ்ட்லி எவ்ரி இயர் என்னவா இருக்கும்னா, ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் நாளா இருக்கும். ஓகே ஓகே. அந்த டேட்டை தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க அந்த சீட்டை ரிசைன் பண்ண முடியாது. முடியாது. மேபி ஆல் இந்தியால நீங்க அப்டேட் பண்ணிட்டு போலாம், பட் ரிசைன் பண்ண முடியாது அந்த டேட் முடிஞ்சிருச்சுன்னா. ஓகே அப்ப ஓகே நீங்க அந்த சார். டேட் முடிஞ்சுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேர்ட் ரவுண்டே வரும். ஆமா 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 அதனால சார். நமக்கு ரிசைனேஷன் அப்படிங்கிறது தாண்டி போயிடும் மேடம். ரிசைன் பண்ண முடியும். தாண்டி போயிடும். ஓகே 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 சார். தேங்க்யூ சார். எஸ் எஸ். செந்தில்வேல் லைன்ல இருக்கீங்களா? சார் லைன்ல இருக்கு சார். சார் லைன்ல எஸ் சார். இருக்கு சொல்லுங்க சார். சார். இப்ப ஸ்டேட் கவுன்சிலிங் லாஸ்ட் டேட் வந்து 6th சார். ஸ்டேட் கவுன்சிலிங் லாஸ்ட் டேட் வந்து 6th. நம்ம ரிப்போர்ட்டிங் போய் என்னைக்குள்ள சார் பண்ணணும்? 6 days டேட் ஆஃப் ஜாயினிங் 12 கொடுத்துருக்காங்க லாஸ்ட். அந்த 12ஆம் தேதிக்குள்ள நீங்க போய் ஜாயின் பண்ணணும் சார். ஜாயின் அப்படிங்கிறது தான் நீங்க போயிட்டு உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்து ஜாயின் பண்றது. 6 நாள் டைம் கொடுத்துருக்காங்க.
6 நாளுக்குள்ள போய் ஜாயின் பண்ணிடணும் காலேஜ்ல. ஆமா 6 2ஆம் தேதிக்குள்ள. நாள்ங்கிறது 6 நாள்ங்கிறது நம்ம அந்த 6வது நாள் சாயந்தரம் 5 மணியோட க்ளோஸ் ஆயிடும். ஆன்லைன்ல எல்லாமே லாக் ஆயிடும். 3 நாள்னு நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஓகே ஓகே சார். ஆக்சுவலி இந்த அபிஷியலி வெரிஃபிகேஷன் 6 ஆஃப் days. ஜாயிண்ட் கேண்டிடேட் ம். 6 days. வெரிஃபிகேஷன் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை ஸ்டேட்ஸ்ன்றது அது அதுக்கு கவர்மெண்ட் நமக்கு பண்ற சம்மந்தம் ஒர்க்கா இல்லை. சார்? அது அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அது கவர்மெண்ட்டுக்கும் அந்த கவுன்சிலிங் கமிட்டிக்கும் நடக்கிறது, காலேஜுக்கும் கவுன்சிலிங் கமிட்டிக்கும் நடக்கிறது. நம்ம அதுல எதுவும் பண்றது கிடையாது. நம்மளோட ஒர்க் அதுல எதுவும் இல்லை. ஓகே ஓகே. நம்ம 12ஆம் தேதிக்குள்ள போய் ஜாயின் பண்ணிடணும் எஸ் சார். ரிசல்ட் வந்த உடனே. எஸ் சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. 2 நாள் 3 நாளுக்குள்ள ஜாயின் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க சார். சரிங்க சார், கண்டிப்பா எஸ் சார். சார். எஸ் சார் இந்த சிஎம்சிக்கு எல்லாம் எப்படி சார் இது அப்ளிகேஷன் போட்டிருக்கிறோம் சிஎம்சிக்கு. ஆ சிஎம்சி எதுல சார் வரும்? சேம் கவர்மெண்ட் கோட்டாலே வரும். நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். சரிங்க சார். ஓகே எஸ் சார். கவர்மெண்ட் கோட்டா தான். 30,000 பே பண்ணீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். இல்லைன்னா வராது. ஓகே சரிங்க எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஃபவஸ் இம்ரான் லைன்ல இருக்கீங்களா? இம்ரான் ஹலோ சார், எஸ் கேக்குதா சார். சார்? கேக்குதுங்க சார். எஸ் சார். ஆக்சுவலா சார், இப்போ இந்த ப்ரொவிஷனல் இது செலெக்ஷன் ஏதாவது கொடுப்பாங்களா அந்த 6th ஆஃப் ஆகஸ்டுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து? லைக் ரிசல்ட் டே அன்னைக்கு ஆன்லைன்ல நீங்க லாகின் பண்ணி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துட்டு போனாதான் அட்மிஷன் கிடைக்கும் சார். எஸ் இல்லை சார். சார், ஒன்றும் இல்லை. இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி ஏதாவது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்சிசியில் ஏதாவது ஒன்று அலாட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட லாஸ்ட் டேட் 6th ஆஃப் ஜூலை இருக்குது. எஸ் இப்போ சார். அது ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருக்குது. அன்னைக்கு வந்து தான் நமக்கு 6th ஆஃப் இதுதான் நம்மளோட ரிசல்ட் டே. ஐ திங்க் லாஸ்ட் டே ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் நினைக்கிறேன், ஸ்டேட் எஸ் எஸ் சார். எஸ் கவுன்சிலிங். ஸோ அது ஏதாவது அட்லீஸ்ட் 1st to 6th கொடுத்துருக்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு 5ஆம் தேதி வாக்கில் ஏதாவது ஒரு ஒரு ரிசல்ட் கொடுத்தா நமக்கு அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துட்டு எஸ் சார். நம்ம மூவ் ஆகலாம், டீம்லேயே இருக்கலாம். ஆமா. ஏதாவது அவங்க கொடுப்பாங்களா? லாஸ்ட் இயர் எப்படியா சார் ஆச்சு அது? லாஸ்ட் இயர் அவங்க ஆக்சுவலி லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னா சார், நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டேட் முடியுதா, சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு ரிசல்ட் டேட் வரும் இல்லையா, ஆல் இண்டியால டிலே பண்ணாங்க. ஆல் இண்டியால டிலே பண்ணாங்க. ரிசல்ட் விடுறதுக்கும் டிலே பண்ணாங்க. அப்ப ரிசல்ட்டே டிலே 2 நாள் டிலேயா வருது அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் சார், ஜாயினிங் இவங்க ரிசல்ட் வந்துடும். டைம் கொடுக்கணும். அப்ப டிலே பண்ணாங்க. ஸோ நமக்கு ரிசல்ட் வரதுக்கும் அவங்க லாஸ்ட் டேக்கும் கரெக்டா இருந்தது. அவங்க டிலே பண்ணாங்க, நம்ம டிலே பண்ணல. இல்ல, இப்போ இவங்க டிலே பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ 21st இருந்து 10 days கொடுத்துட்டாங்க, 9 days கொடுத்துட்டாங்க அது எவ்ரி சாய்ஸ் இயர் ஃபில்லிங். சார். எவ்ரி இயர் யூ சி சார், அவங்க டிலே பண்ணுவாங்க எவ்ரி இயர். போன ஓகே, வருஷம் எப்படி கூட அவங்க இதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்க டிலே பண்ணுவாங்கங்கிறீங்களா? அல்ல, ஆல் இண்டியால திடீர்னு என்ன பண்ணுவாங்க, சீட் நாங்க ஆட் பண்ணிட்டோம், எகைன் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மாத்தி வச்சுக்கலாம், எகைன் நாங்க வந்து ஓபன் பண்ணிருக்கோம் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரிலாம் போன அதாவது வருஷம் சொன்னாங்க. போன வருஷமும் சொன்னாங்க, அதுக்கு முந்தின வருஷமும் சொன்னாங்க ஆல் இண்டியால. ஸோ அவங்களோட அப்போ schedule 28ங்கிறது மேபி போலாம், 30th 31st வரைக்கும் வரைக்கும் போலாம்ங்கிறீங்களா? போகலாம். போன வருஷம் போணுச்சு. அதுக்குள்ள நமக்கு ரிசல்ட் விட்டாங்கன்னா நம்ம வந்து கன்ஃபியூஷன் இல்லாம டிசைட் பண்ண முடியும். எஸ் சார். அப்போ அந்த 31ங்கிறது லேட் ஆகுங்கிறீங்களா? போன வருஷம் ரிசல்ட் ஆனுச்சு சார். போன வருஷம் ஆனுச்சு. கண்டிப்பா போன வருஷம் ஆனுச்சு. ஆனச்சு. ஆமா. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு சூப்பர் இம்போஸ் ஆகாது. ஆஹா, அப்படி ஆகாத மாதிரி போன வருஷம் ஆல் இண்டியால பார்த்தாங்க, வேலை பார்த்தாங்க, ம் அவங்க பார்த்தாங்க. ம் 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 எஸ் சார். சரி சார், அதான் எல்லாம் பயங்கர ஒரு கன்ஃபியூஷன் அந்த இடத்துல. ஆமா. இப்போ நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்கும். இவங்க ஏன் ப்ரொஃபஷனல் எதை கொடுக்க மாட்டாங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து? ப்ரொவிஷனல் லிஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடுக்கலாம்ல அவங்க? அது சார் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங்லாம் முடிஞ்சு ஒரு 1 or 2 days ப்ராசஸிங்லாம் முடிஞ்சு தானே சார் அவங்க அலாட்மெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ப்ரொவிஷனல் இப்போ லிஸ்ட். யூஸ்வலா இப்போ இருக்கிற ப்ராசஸ் படி அவங்க இப்போ 7th or 8th எக்ஸ்பெக்டிங்க அவங்களுடைய ஸ்டேட் இல்ல சார், கவர்மெண்டோடைய அப்படி ரிசல்ட். இல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ ஆரம்பிக்கிற டேட்டும் முடிக்கிற டேட் மட்டும் தான் நமக்கு தெரியும். ரவுண்ட் எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடிக்குதுன்னு டீடைலா 1ஆம் தேதி இந்தியா கோட்டாவுக்கு ஆரம்பிக்கும், மாதிரி 6ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு ஆரம்பிக்குது, சாய்ஸ் லாக்கிங் என்னைக்கு, ரிசல்ட் டே என்னைக்கு அப்படிங்கிற டேட் அவங்க இன்னும் கொடுக்கல. கொடுக்கல. அதான் ஒரு கிளாரிட்டி இல்ல அதுல.
ஆமா. இல்ல சார், இன்னும் எந்த ஸ்டேட்டுக்குமே அது கொடுக்கல. அவங்க வந்து என்ன ஆ பண்ணுவாங்க அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் வந்ததும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு நாளைக்கு ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு மொதல் நாள் தான் டீடைல்டா இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க, இந்த டேட்ல சாய்ஸ் லாக் பண்ணுங்க, நீங்க இப்போ வந்து உங்களுக்கு ரிசல்ட் விடுவோம், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அன்னைக்கு டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க இத்தனை டேட்குள்ள நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கங்கிற அந்த டீடைல்டு ஷெட்யூல் வந்து ரவுண்ட் ஒன்க்கு முதல் நாள் தான் யூஸ்வலா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அண்ட் அதர் ஸ்டேட்ல எல்லாம் கொடுக்குறாங்க. இதுதான் எவ்ரி இயர் நடக்குது. பட் எம்சிசி ஓகே. வந்து முன்னாடியே ரொம்ப முன்னாடியே கொடுத்துருவாங்க, 1 வீக் முன்னாடியே கொடுப்பாங்க. ம் சரி சார், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே கரெக்டா ஃபீஸ் ஏத்தணுங்கிறதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டாங்க எல்லாரும் எஸ் சார். பக்காவா. எஸ் ஆனா சார். அதுலயே அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த காலேஜஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் என்னெல்லாம் வழங்க போறாங்கங்கிறத ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறத தெளிவா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்துச்சு. எஸ் சார். அது ஏதாவது இவங்க ஸ்டெப் யாராவது எடுக்கிறாங்களா? யாராவது அந்த